மிகப்பெரிய சாதனைகள் சாதிக்கப்படுவது வலிமையினால் அல்ல, விடாமுயற்சியினால் தான். அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட மை டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்பு பாடத்தை எப்படி படிக்கிறது, அந்த விதிகள் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத மீம்ஸ் மூலமாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் மீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2 விதி படிச்சிடலாம். இதில் ஒன்று விதி 31. அது சொத்துரிமை நீக்கப்பட்டது. அதில் தான் முதல்ல சொத்துரிமை இருந்துச்சு. சொத்துரிமை நீக்கப்பட்ட விதி என்ன அப்படின்னா 31 எழுதணும். அதுக்கப்புறம் சொத்துரிமை எதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா 300A. அதே சொத்துரிமை 300A அப்படிங்கிறதுல சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக மன்னிக்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் விதி 72. ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம் 161. இதில் 2 படிச்சுக்கலாம். ஒன்று 71, இன்னொன்று 162. 72 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம், 161ங்கிறது ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவர் எப்பவுமே முதல்ல வந்துடுவார். ஆளுநரோட அதிகாரங்கள் ஆளுநர் பற்றி விதிகள் பின்னாடி வரும். 160க்கு மேலே வரும். குடியரசுத் தலைவரோட விதிகள் சாதாரணமாக 70 வந்துடும். 70 அந்த மாதிரி வரும். அடுத்ததாக ரெண்டு விதிகள் பார்க்கலாம். ஒன்று விதி 21A, இன்னொன்று 51A. ஏகே. இதில் 21A அப்படிங்கிறது ரெண்டுமே குழந்தைகள் சம்மந்தப்பட்டது தான். முதல் விதி 21A அப்படிங்கிறது 14 வயதுக்குள்ள உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உரிமை, அவங்களுக்கு கல்விங்கிறது உரிமை அப்படிங்கிற விதி. 51AK அப்படிங்கிறது இந்த 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உரிமை கொடுக்க வேண்டியது பெற்றோரோட கடமை அப்படிங்கிறது விதி. 21 முதல்ல குழந்தைகளுக்கான உரிமை. அடுத்து 51Aக்குங்கிறது ஏகே அப்படிங்கிறது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கடமை அப்படிங்கிற விதி. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் ஆளுநர் சம்மந்தமான 4 விதிகள் பார்க்கலாம். விதி 110, 111. 110 என்ன அப்படின்னா பண மசோதா. 111 என்னென்னா மசோதாவை சட்டமாக்குறது அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இதே மாதிரி மாநிலங்களில் 199 அப்படின்னா மாநிலங்களோட பண மசோதா. அந்த 200 அப்படிங்கிறது அந்த மாநிலங்களோட பண மசோதாவை சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆளுநர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த படத்தில் விஜய்க்கு அவர் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. அப்போது அது ஒரு 110 ஞாபகம் வச்சுக்கோங்க. 110 பண மசோதா. அதுக்கு அடுத்த நம்பர் 111, அதை சட்டமாக்குறாங்க. அதே மாதிரி 199 அதுவும் பண மசோதா. அதே மாதிரி அது மாநிலத்துக்கான பண மசோதா. 200 அதுக்கு அடுத்த நம்பர், அதை சட்டமாக்க அதிகாரம். அந்த மாநிலத்துக்குள்ள பண மசோதாவை சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விதி என்ன அப்படின்னா விதி 201. அதில் என்ன அப்படின்னா மாநிலத்தில் நியாயப்படி எல்லாமே ஆளுநரோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஆனால் குடியரசுத் தலைவருக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள மசோதாவுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் விதி 201 அப்படிங்கிறது. மாநில மசோதா மேலே நியாயப்படி ஆளுநருக்கு இருக்கணும், ஆனால் குடியரசுத் தலைவருக்கும் சில அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த விதி. இதே மாதிரி மீம்ஸ் மூலமாக இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நார்மலாக நம்ம எப்போதும் போடுற வீடியோஸ் போடலாம். அதே மாதிரி நிறையா வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. மேக்ஸில் ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் பாலிட்டியில், இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோஸும் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இதே சப்போர்ட் நீங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அனைவருக்கும் நன்றி.